ஒரு வல்லமை என் மேலே இறங்கிருச்சு. ஒரு பவர். அந்த ரூம் முழுக்க ஒரு ஃபுட்பாலை தூக்கி போட்ட எப்படி போய் விழும். நீங்கள் ஆண்டவர் அந்த தரிசிச்சிங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார்? 3ஆவது நாள் நல்லாயிட்டு வந்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியம் அது. படம் கூட 10-15 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டை சுற்றி இருக்கலாம் வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க உட்காந்து அவங்கள பற்றியெல்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை, இவனுக்கு என்ன ஃபாதர் வந்து இவன் ஒரு தீர்க்கதரிசி, இவன் கோட் சூட்டு போட மாட்டான், டை கட்ட மாட்டான். இங்கே துதியின் கோட்டையிலையா அங்கே அறிமுகப்படுத்தினா இவன் அப்படி தாதாமல் நினச்சிடாதீங்க, யாராவது எந்திரிச்சு நில்லுங்க பாடினாரு. எந்திரிச்சோடனே சொல்லுப்பா தீர்க்க தரிசனம்னாரு. அப்பாடா இது பண்ணுறதுன்னா டெமோ மாதிரி பண்ணி இது மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே. ஒருத்தராக பார்த்த உடனே கேரக்டர் தெரியும். இப்போ உங்களுடைய இது பார்த்த உடனே அறிவை உணர்த்து வசனம் எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, எதையுமே உங்களுக்கு திரும்ப திரும்ப 2-3 தடவை கேட்டு தெளிவானா தான் திருப்தி ஆவீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே உங்கள் ஒய்ஃப் தான். அவர் இருக்கார் கேமராமேனு. ஸ்டீவ் உங்களோட பேசலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவங்களோட பேசலாமா, பேசுனா உனக்கு கை கொடுக்கும்போது ஐலாண்டுனார் ஆண்டவர். நீ ஒரு அனாதை, உன் தாய் தகப்பன் கிடையாது. கண்ணில் இருந்து கண்ணீர் ஆரம்பிச்சிருச்சு. பைபிளில் பி.சி. ஸ்ரீராம் சார் மாத்திரம் பார்ப்பேன். அவங்க கூட மட்டும் ஒரு டைம் மட்டும் போவேன். அவங்க ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அப்படியா? ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அவங்க எப்படி ஏற்றுப்பாங்களா, எப்படி இருந்துச்சு? 2 பேர் மலேசியா சபைகள் சார்பாக ஏதேன் டிவிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். ஏதேன் டிவி, ஏதேனில் எப்படி ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை ஏதேனில் ஆரம்பித்து இந்த உலகம் முழுவதும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த சித்தமானாரோ, அதே போல் ஏதேன் டிவி மறுபடி இழந்து போன மகிமையை தேவ மனுஷர்கள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக இந்த பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பறைசாற்றும்படியாக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான பாத்திரம்தான் இந்த ஏதேன் டிவி. இந்த ஏதேன் டிவி தொடர்ந்து வளர ஆதரவு கொடுங்கள். தொடர்ந்து இந்த ஏதேன் டிவியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுங்கள். பக்தி விருத்தி அடைவீர்கள். அதே நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். பேசலாம். ஸோ நேற்று சாட்சி ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு கட்டம் அது. ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ 2002 அந்த தனிப்பட்ட முறையில் உட்காந்துருக்கீங்க, இப்போ ஆண்டவர் தரிசிக்கிறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ஆண்டவரை தரிசிக்கிறேன். அந்த மூமெண்ட் என்னால் மறக்க முடியாது. அதுதான் என்னுடைய லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட். அந்த 2002 ஜூன் 15 அதிகாலை 4 மணிக்கு ஒரு வல்லமை என் மேலே இறங்கிருச்சு. ஒரு பவர். அந்த ரூம் முழுக்க ஒரு ஃபுட்பாலை தூக்கி போட்ட எப்படி போய் விழும். நீங்கள் ஆண்டவர் அந்த தரிசிச்சிங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார்? நீங்கள் அந்த கேலண்டர்லாம் பார்க்குறீங்க இல்லையா? ஆமாம். படங்கள்லாம் பார்க்குற மாதிரி அது மாதிரி தான் இருந்தார். அதே தாடி வச்சு, அதே யூத ட்ரெஸ் போட்டு, அதே மாதிரி தான். ஆனால் அது வந்து இவர் தான் எல்லாம்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐ அச்சீவ்டு. இந்த இத்தனை 39 வயசு வரைக்கும் அந்த தவிப்பு ஒரு கண்ணு மணி திறக்கிறதுக்குள்ள எங்கே வச்சுனே தெரியல. இதுக்கு இவருக்காக தான் ஏதோ ஒன்று என் தேடுதல் இல்லை, ஏதோ ஒன்று இல்லை, அது இவர் தான், இயேசு தான் அப்படின்றதான். ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபுல்லு விஷுவலாக பார்க்குறீங்க. அந்த விஷுவலாக உருவம் என்ன ஆண்டவர் பேசினார் உங்கள்கிட்ட? ஆண்டவர் வந்து உனக்கு எல்லாவற்றையும் பார்க்க வச்சேன். கதை, கவிதை எல்லாத்தையும், இசை எல்லாத்தையும் உன்னை பார்க்க வச்சேன். எல்லாம் மனிதர்கள், பல்வேறுபட்ட மனிதர்கள் எல்லாம் பார்க்க வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நீ தேடினது என்னத்தான்? ஓகே. எல்லாவற்றுக்கும் மேலானவர். அப்போ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த உருவம் மறைஞ்சிருச்சு. ஆனால் எனக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறார். இப்போ வந்துருச்சு, எனக்குள்ளே வந்துட்டார். பரிசுத்த ஆவியார் அந்த வல்லமை எனக்குள்ளே இறங்கிச்சு. பிறகு அவர் தெரிந்து இது மோசேக்குள்ளே இருந்த வல்லமை, இது பவுலுக்குள்ளே இருந்த வல்லமை எனக்கு எல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன். மோசையை பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் மோசேன்ற ஒரு பைபிளில் ஒரு பெரிய கேரக்டர், பவுலில் ஒரு கேரக்டர். அது எனக்குள்ளே அந்த உணர்வு உண்டாகுது. எனக்குள்ளே பல பாஷைகளை நான் பேச ஆரம்பித்தேன். அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். பல பாஷைகளை பேசுகிறேன். ஸோ எவ்வளோ நேரம் இது வெயிட் பண்ணி ஆண்டவர் சும்மா ப்ரேயர் பண்ணுறீங்க, சடனாக அது நடந்த விஷயம்?
அப்போ நான் அந்த ஒரு 10 ஃபீலே 20 நிமிஷம் நான் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்குறேன், அப்போ அது நடக்குது. உடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரியும் அப்பான்னு நான் கேட்கும்போது தான் அந்த இயேசு கிறிஸ்து தரிசனமானார். எனக்குள்ள ஒரு பயங்கரமான பீஸ். அதுவரை இருந்த எல்லா பாரம் போயிடுச்சு எனக்கு. ஐ காட் இட், ஐ அச்சீவ்டு. எனக்கு எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ நான் பல பாஷைகளை பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்குள்ளே பேசுகிறத கேட்க ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு. மோசேயோடு பேசின தேவன் என்னோடு பேசினார், உன்னோடும் பேசுவார். இலக்கணம் இல்லை என் தேவனோடு பேசுவதற்கு, இலக்கணம் இல்லை. அவர் தருவார் வார்த்தை, அவரேதான் வார்த்தை. அவர் தருவார் ஜெபம், அவரேதான் கேட்பார். அந்த இதுதான் பொக்கிஷம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியது இதுதான் பொக்கிஷம். எனக்கு பைபிளை டீச் பண்ண ஆரம்பித்தார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு திருத்துவ தேவன். அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பைபிளை 6 மாதம் டே நைட்னு டீச் பண்ணார். 6 மாதம்னா என்ன, ரூம்குள்ளே இருந்து ரூம்குள்ளேயே தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டேக்கு போயிட்டு வரதோட சரி, எனக்கு எப்படா திரும்பி வருவோம் தான் இருக்கும். எப்படா திரும்ப போவோம் உட்காருவோன்னு இருக்கும். பைபிளை ஃபுல்லாக ஆமாம் டீச் பண்ண எழுதுவேன். சொல்ல 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 ஆண்டவர் சொல்ல 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 கண்டினியூஸாக. நீங்கள் 6 மாதம் அப்படி பண்ணுறீங்கன்னா ஒய்ஃப்லாம் பார்த்துருப்பாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? என் மனைவி வந்து என் கூட கூடயே உட்காந்து நான் பண்ணி ஆரம்ப காலத்தில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். அப்போ என் ஒய்ஃப் என்ன பண்ணுவான்னா பேப்பர் வச்சு எழுதியிருக்கிறா. ஆனால் இருட்டுக்குள்ளே எழுதின பக்கம் எழுதாத பேப்பர் எதுன்னு தெரியாமல் எழுதுனது மேலே எழுதியிருக்கிறா. அப்புறம் நாங்கள் விடிஞ்ச பிறகு பிரேயரில் முடித்து பார்த்தா ஒரு 6:30 மணி 7 மணிக்கு பார்த்தா எழுதுனது மேலே எழுதியிருக்கிறா. சரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவள் சமைக்க போயிட்டா, நான் உட்காந்து இதெல்லாம் சரி எடுத்து கரெக்டாக எழுதணுமானா திரும்ப என் ஆண்டவர் பேசுகிறார். அது என்ன எழுதிருக்குன்னு எடுத்தா அப்போ தான் தெரிஞ்சுட்டு ஆண்டவர் மறுபடியும் நம்மளோட பேசுவார். அதுக்கப்புறம் லைட்டு போட்டே ப்ரே பண்ணாலும் எனக்கு வர ஆரம்பிச்சது. எவ்வளோ சத்தம் இருந்தாலும் எனக்குள்ள ஆண்டவர் பேசுறது கேட்கறதுக்கான கிருபையை கர்த்தர் கொடுத்தாரு எனக்கு. இது நான் எப்படி கேட்குறேனோ இதை கற்றுக் கொடுக்கணும் உலகம் முழுக்க. இதுதான் நீ உலகம் முழுக்க இந்த அந்த பரிசுத்தாவினோட அமர்ந்த மெல்லி சத்தத்தை கேட்குறது எப்படின்றத நீ உலகம் முழுக்க கற்றுக் கொடுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இவ்வளோ 6 மாதம் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ ரொம்ப நினச்சது யாருன்னா டிஜி சங்கிளை தான். அவரோட நான் இருந்தபோது இதைத்தானே பேசினார். பவுல் பேசுனது எல்லாமே அங்கிள் வந்து பர்சனலாக பேசுனது. எல்லா காரியம் எப்போ அந்நிய பாஷை பேசணும், எப்போ அந்நிய பாஷை பேசக்கூடாது, எப்படி தரிசனம் வரும், எப்படி சொப்பனம் வரும், எல்லாமே. ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியல அவரோட இருக்கும்போது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாக ஒரு 6 மந்த்து படிக்கிறீங்க. ஓகே, அது 6 மாதம் முடியும் போது என்ன முடிச்சுட்டு பைபிளே முடிச்சிட்டிங்களா? எல்லாமே ஃபுல்லாக படித்து ஃபுல் பைபிளும். ஸோ ஆண்டவரே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படியே ஃபுல்லாகவே. என்ன இப்போவும் பைபிள் எடுத்துட்டு ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு 3 தடவை 4 தடவை படித்து முடிச்சிடுவோம்னு நினைப்பேன். ஸோ அந்த 6 மாதம் அப்படி போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 6 மாதம் முடியல. ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். 2 அம்மா வந்து நிற்கிறாங்க கையில் ஒரு எண்ணெய் பாட்டிலோட. ஒரு அம்மாவுக்கு கால் வந்து யானை கால் வந்து பெருசாக இருக்குது. ப்ரே பண்ணணும்னாங்க. நான் ப்ரே பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னேன். இல்லை நான் ரோட்டில் பழம் வைக்கிறேம்மா, நீங்கள் சண்டே நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போகிறது வரது பார்ப்பேன், சர்ச்சுக்கு போய்ட்டு வருது. பக்கத்தில் சொன்னாங்க இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பூசிச்சோம்னா சுகமாகும்னாங்க. சரி எனக்கு பாவம் இப்படி வரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி சும்மா உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் எடுத்து அந்த முழங்கால் எடுத்து பூசி, இயேசுவே நம்பி வந்திருக்காங்கப்பா, சுகப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி இவ்வளோதான் ஜெபம் பண்ணேன். சரி, அந்த அம்மா போயிட்டு 3ஆவது நாள் நல்லாயிட்டு வந்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியம். அது கூட 10-15 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டை சுற்றி இருக்கலாம் வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க உட்காந்து அவங்கள பற்றிலாம் எனக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க. அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை, இவனுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியும். எனக்கு அது பார்க்கும்போதே அப்போ தான் எனக்குள்ள தெரியுது என்ன எனக்கு எப்படி வேறு மாதிரி பேசுகிறாரேன்ட்டு. அப்போ தான் இதுதான் வரங்கள்ன்றது எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. பரிசுத்தாவின் வரங்கள் இதுதான். ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்ன, அறிவுணத்து வசனம் என்னன்றது எனக்குள்ள பைபிள் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் காமிக்கிறார். இதுதான் இதுதான் இதுதான்னு சொல்லிட்டு.
ஸோ அதுக்கப்புறம் அந்த மிராக்கல் நடக்குது இல்லை அவங்களுக்கு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை. ஆ எங்கேயாவது ஒருக்கா ஒன்று பண்ணுவாங்கன்னா, இந்த இவங்க போனவங்க யாராவது ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணுவாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆ அப்போ அங்கே கூப்பிடுனா இன்னொரு இடத்துல ஜெபம் பண்ணுவாங்கன்னுவாங்க. அப்படி போன இடத்துல ஒரு பாஸ்டர் வந்து என்னைய உங்கள் சாட்சியை வந்து எங்கள் சர்ச்சில் கொடுங்கன்னாரு. சரி. அப்படி கொடுக்கும்போது அங்கே வரவங்களுக்கெல்லாம் எனக்கு தீர்க்க தரிசனம் வருது. ஓ அப்படியா? ஒரு சடனாக உங்களுக்கு ஆமா. தீர்க்கதரிசனம் என்ன? வந்தா அவங்கள குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆ ஆ அவங்க பாஸ்ட் என்ன, ப்ரெசன்ட் என்ன, ஃப்யூச்சர் என்ன, ம் அதை பேசுகிறாரு. ம் அப்போ எனக்குள்ள நிறைய இடங்களுக்கு அழைப்பு வருது. நிறைய பேர் வீட்டை தேடி வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் தேவ சித்தம் கேட்டே வருவாங்க. சுகவீனமாக இருக்கும். சுகவீனமாக வந்து சுகப்படுத்துங்கன்னு தான் கேட்கணும். ஆனால் வந்து ஏன் எனக்கு இந்த சுகவீனம் வந்துச்சுன்னு கேட்பான். திருமணம் தடையாக இருக்கும். அப்போ தடையை நீக்கி போட்டு திருமணம் நடக்கணும்ன்ட்டு ஏன் இந்த திருமணம் நடந்தது தேவ சித்தம் கேட்பாங்க. அப்போ தான் இது வந்து தேவ சித்தத்துக்கு வராங்கன்னா இப்போ அறிவு குணத்து வசனத்தில் தான் அதை வெளிப்படுத்துவார். ஓகே. இது வேர்ட் ஆஃப் நாலேஜ். அப்போ அந்த கிஃப்ட் எனக்கு ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்போ ஒரு கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, அப்போ தான் உங்களுக்கு தெரியுது. ஆமாம், ஒவ்வொரு கிஃப்ட்டும். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அப்படின்னா இது ஒரு சடம் மாதிரி பின்னல் மாதிரி பிடிக்கிட்டு இருக்குது. எந்த வரம் என்னன்னு தெரியாமல் நான் இது இருக்கேன். அப்போ டிஜேஸ் அங்கிள் வந்து அவருக்குள்ள வரங்கள் எப்படி செயல்படுதுன்னு பேசின கேசட் என் கையில் கிடச்சிது. சரி. அதை நான் கேட்டு என்ன பண்ணேன், சும்மா கேட்காம அதை எழுதினேன். அப்படியே போட்டு 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 நிறுத்தி 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 ஒவ்வொரு சென்டென்ஸாக எழுதி முடித்தேன். முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வரங்களை சேனலைஸ் ஆயிடுச்சு. ஓ ஓ இதுன்னு பிரிச்சுட்டீங்க. இதுதான் இது ஆவிகளை பகுத்தறிவு வரம், இது அறிவை உணர்த்து வசனம், இது ஞானத்தை இப்போதைக்கும் வசனம், இது பாஷையில் வியாக்கியானம் பண்ணு வரோம் அப்படின்ற அது எனக்குள்ள ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஓப்பனிங்ஸ் வருதா ஊழியர்கள்? சின்ன சின்ன ஊழியங்கள், கிராம ஊழியங்கள் போவேன். இடையில என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை ஒரு நாள் நைட் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு அவர் தெரியாது. சரி சரி. ஃபோன் நீங்கள் சொல்கிறது 2003 அந்த மாதிரி டைம்? 2003. ஓகே ஓகே. அந்த ஆரம்பம் அந்த ஓகே. இந்த மீடியாலாம் அந்த அளவுக்கு அந்த வராத டைமில். ஓகே. அப்போ அவர் சொல்கிறாரு காட் டிவின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. சரி. ஒரு சேனலு, கிறிஸ்டின் சேனலு. நான் அதுக்காக ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பணும் இஸ்ரேலுக்கு. அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கேமரா பண்ண பசங்க உங்கள் பேரை ரெஃபர் பண்ணாங்க, நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு அப்படின்னு, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னாரு. அப்புறம் நான் போய் பார்த்தேன், சர்ச்சை போய் பார்த்துட்டு என்ன சொன்னேன், இந்த சர்ச்சிலே அழகாக செட்டு போட்டு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதே நம்ம மல்டி கேமராவில் 3-4 கேமரா வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் லைவா அப்படின்னு. ஸோ அந்த ஐடியாவில் நீங்கள் தான் ஆரம்பித்து கொடுத்தீங்க. சரி சரி சரி. அப்போ அவர் சொன்னார் அதுக்கு டைம் இல்லை, ஏன்னா அங்கே சேனல் ஸ்லாட்டு கொடுத்துட்டான். சரி. அந்த ஸ்லாட்டில் போகணும் இவங்க. அப்போ சரி நான் என்ன பண்ணேன்னா டெம்பரரியாக அவர் வீட்லேயே அவருடைய பெட்ரூமையே ரீடிங் ரூம் மாதிரி ஒரு செல்ஃப் வச்சு ஒரு நைட் எஃபெக்டில் லைட் பண்ணி ஒரு 2 எபிசோடு எடுத்து கொடுத்தேன். சரி போகிறதுக்குள்ளே அங்கே செட்டு நம்மளுக்கு அதுக்குள்ளே முடிஞ்சிரும்ன்ட்டு. அவங்க காட் டிவி ரோரியன் வெண்டி இங்கே வந்தாங்க. வந்தவங்க நேராக வந்து செட்டை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த 2க்கு பயங்கரமான அப்ரிசியேஷன். அந்த 2 அனுப்பிச்சி வச்சோம் பாருங்க எபிசோடு. அது காட் டிவிலேருந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது நல்லா இருக்குது செட்டு, அந்த எபிசோட் நல்லா இருக்கு, 4 எபிசோடாக பண்ணுங்கன்ட்டாங்க. ஓ அந்த மாதிரி வாரத்துக்கு 4. ஸோ செட்டுனா அந்த ஒரு பில்லர் இது மாதிரி பின்னாடி போட்டுருப்பாங்க. பில்லர் போட்டு அது நீங்கள் பண்ணதானே? ஓகே போட்டு டியூப் லைட்டே வந்து ஷூட் பண்ணலான்னு சினிமாக்காரங்க அவ்வளோ பேர் வந்து பார்க்க வந்தாங்க. டியூப் லைட்டில் யாரும் ஷூட் பண்ண முடியாது, ஒரு ஃப்ளிக்கர் வரும். சரி சரி சரி. அதுக்கு என்ன பண்ணேன்னா டியூப் லைட்டை மல்டிப்ளை பண்ணி அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வரும். சரி. அப்போ தான் ஃப்ளிக்கர் வருது. சரி. நான் வந்து அதை நம்பர் ஆஃப் லைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணது. அது டியூப் லைட்டு என்ன டபுளாக இருக்கும், யாருக்குமே தெரியாது, ஷூட்டிங் நடக்குனே தெரியாது. அப்புறம் அவருக்கு வந்து நான் இப்படி கோட் சூட் போடணும், நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி போடணும், ப்ராக்ரஸ் லென்ஸ் போடணும், இப்படி நீங்கள் பேசினா க்ளோஸ்அப்பில் இருக்கும் கேமரா, கோட்டெல்லாம் போடும்போது ஆரம்பத்துலேருந்தே அவர் கோட்டு போட்டு அந்த டைம் தான் அப்படி இது பண்ண மீசியெல்லாம் எடுக்க சொல்லி, அப்படியா அந்த ஹேர் கட்லாம் பண்ண சொல்லி கோட் போட்டு அப்புறம் எல்லாம் நடந்து வரணும். இப்படிலாம் நடந்து வந்து பேசணும் பாஸ்டர், நீங்கள் ஸ்டெப் விட்டு இறங்கி கீழே வரணும், கான்கிரிகேஷனில் வரணும், இப்படி போய் நிற்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்து சரி 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 அப்படி எடுக்க ஆரம்பித்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்ல அவங்க மினிஸ்ட்ரியில் ஒரு பெரிய டேர்னிங். அதுக்கப்புறம் தான் வந்து பொதிகை இதெல்லாம் வந்தாங்க. அந்த அதுக்கப்புறம் அந்த பீரியடில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக எடிட்டிங் நானே உட்காருவேன். லைவ் பண்ணதை அப்படியே நீங்கள் கொண்டாட முடியாது. சரி சரி சரி. அதெல்லாம் வந்து உட்காந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் டேபிள் உட்காந்து கட் பண்ணி
இன்னைக்கு மறக்க முடியாது. இந்த காட் இஸ் குட் அப்படின்னு ஒரு மாண்டேஜ் வரும் பிகினிங்கில். ராமகிருஷ்ணன் ஒருத்தர் பேஸ் வாய்ஸ் இருக்கும். சரி சரி. அவரை கொண்டாந்து வச்சு அவரை பேச வச்சு பாஸ்டர் சாம் பி செல்லத்துறை பிரசன்ஸ் காட் இஸ் குட் அப்படிவாரு. பாஸ்டர் சாம் பி செல்லத்துறை பிரசன்ஸ் காட் இஸ் குட் அப்படின்னு விதவிதமாக பேச சொல்லி எடுத்து அப்புறம் அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு இவர் பேசுனது ஹைலைட்டை கொண்டாடுவேன். இவர் மினிஸ்ட்ரி பண்ணதெல்லாம் மாண்டேஜ் பண்ண இடையில இவர் உள்ள பேசணும் ஒரு ஹைலைட். இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ ஆரம்பத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக டேப் டு டேப் சாஃப்ட்வேர்லாம் வரல, டேப் டு டேப் பண்ணோம். ஸோ அப்படி அவங்க இது ஆரம்பிச்சு பண்ணீங்க. அப்படி போனோம். அதுக்கப்புறம் ஐசக் ஜோ அவரை சந்திக்கூட சூழ்நிலை வந்தாச்சு. ஐசக் ஜோ லைவ் கான்சர்ட் பண்ண போகிறேன்னு அந்த டைம்லாம் கொஞ்சம் நல்லா ரீச் அவருடைய இது நல்லா அந்த டைம் நல்லா ரீச் ஆச்சு. அந்த இதில் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த லைவ் கான்சர்ட் தான். ஓகே, லைவ் கான்சர்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஆல்வின் தாமஸ்க்கு பண்ணேன். ஓ ஃப்ரீடம் அது. ஆமாம், அது இவருக்கு அது வேர்ல்டு விஷனுக்காக பண்ணார். சரி சரி சரி. அப்போ அதை பண்ணேன். அப்போ 2-3 கான்செர்ட் ஆல்வின் தாமஸ் பண்ணேன். ஐசக் ஜோ என்ன பண்ணுவீங்கன்னா ஃபுல்லாக லைட்டு செட்டப் கேமரா எல்லாமே 7 கேமரா செட்டப்பு ஃபுல் செட்டும் நான் பிசி சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால அந்த ஆர்ட் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணதுனால அவரை கொண்டாந்து ஃபுல்லாக ஆர்ட் டைரக்டர் வச்சு பேக்ரவுண்ட் போட்டு ஸ்டேஜில் எப்படி எந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் கிட்டாரிஸ்ட் எங்கே நிற்கணும், சாக்ஸோஃபோன் பிளேயர் எங்கே நிற்கணும் அப்படின்றதெல்லாம் அதுக்கெல்லாம் பிளாட்ஃபார்ம் போட எல்லா லைட்டிங்கில் நானே இருந்து பிக்சர் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்கள வச்சு. அப்போ ஒரு 5-6 கேமரானா மிக்சிங் நீங்களே உட்காருவீங்களா இல்லை? அதுக்கப்புறமா லைவ் கான்சர்ட் வரும்போது எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. 7 கேமரா. ஸோ அந்த 7 கேமரா எப்படி வைக்கணும், நீங்கள் மியூசிக் போகும்போது பேச முடியாது. நீங்கள் எனக்கு இந்த ஷார்ட்டை கூடு, இந்த கிட்டாரிஸ்ட்டை கூடு, இந்த சாக்ஸோஃபோன் பிளேயரை காமின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா லேட் ஆகிடும். ஸோ அவங்களெல்லாம் முதல்ல ப்ரீஃப் பண்ணிடுவேன். இப்படி பண்ணேன். அப்புறம் ஜெசன் எடின் ப்ரோக்கு பண்ணேன். அது அலைவ். ஆமாம். அப்புறம் சாட்விக் சாமுவேல். அதெல்லாம் ஆரம்ப கரெக்டாக அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரீச்சான டைம். அது ஆரம்ப ஸ்டேஜ் எல்லாமே. சாட்விக் சாமுவேலுக்கு 7, 8 அந்த 2 கான்சர்ட் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. 2010 பில்லி கிரஹாமுடைய பையன் ஃப்ராங்க்லின் கிரஹாம். ஆமாம், அவர் ஒரு இது சென்ட் ஜார்ஜில் நடந்துச்சு நினைக்கிறேன். அதில் வந்து டெக்னிக்கல் பர்சன் ஒருத்தர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பாஸ்டர் மோகனுடைய பையன் பென் வந்து ஆனால் எங்கள் ரிசியூம் கொடுங்க, நான் இவாஞ்சலிஸ்டாக இருக்கேன். சரி, இவாஞ்சலிஸ்டாக இருந்துட்டு இந்த கிறிஸ்டின் ஃபீல்டை பார்க்குறீங்க பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இல்லைண்ணே உங்கள் டெக்னிக்கல் பேக்ரவுண்டு உடனே அனுப்புங்கண்ணே அனுப்புனேன். உடனே என்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர பிளான்டாக பண்ணாங்க. 2010 பண்ண வேண்டியதுக்கு 2009 ஜனவரி மாதம் வந்தாங்க ஒரு டீம், பிப்ரவரி மாதம் ஒரு டீம், மார்ச்சில் ஒரு டீம், ஏப்ரல் ஒரு டீம். அந்த டீம் வரும், அந்த டீமோட உட்காந்து டிஸ்கஷன் நடக்கும். ஓகே. அப்போ அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இந்த லைட்டிங் எப்படி பண்ணணும், ஸ்டேஜ் ஹைட்டு ஒரு 2000 பேர் இருந்தால் எவ்வளோ ஹைட் இருக்கணும், 4000 பேர் 5000 பேர் தான் ஸ்டேஜ் ஹைட் எவ்வளோ இருக்கணும், அந்த பிரெத்து எப்படி இருக்கணும், ஹைட் எப்படி இருக்கணும், சவுண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், அது எப்படி வியூ பண்ணணும், எல்இடி ஸ்க்ரீன் எங்கே வைக்கணும், இதெல்லாம் நான் சொன்ன உடனே அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ரெகுலர் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த பில்லி கிரஹாம் மீடியா ஃபவுண்டேஷனுக்கு காமிக்கிறதுக்காக. அது வந்து என்னால் மறக்க முடியாதது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டீவ் நான் வந்தான் ஹெட்டு. சரி, பயங்கர நாலேஜ். 60 கேபிள் போதும், 60 கேபிள் எங்கே போகுதுன்னு அவனுக்கு தெரியும். 20 எல்இடி வச்சாங்க. 20 எல்இடிக்கும் 20 அவுட்புட் கொடுக்க சொல்கிறான். பொதுவாக எல்இடினா எல்லாம் ஒரே அவுட்புட் கொடுக்கும், எல்லாம் அப்படி. ஸோ அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னே கை கொடுக்கும்போது எனக்கு ஐலேண்ட் அப்படின்னு எனக்கு ஆண்டர் சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ரேட் ஆகுது தீவு அப்படின்னு. சார் 2 நாள் அமைதியாக வேலை பார்த்தேன். அவனுக்கு ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு 1/2 hour ஒர்க் பண்ணுற பண்ணும்போதே அவன் என்ன பண்ணிட்டான், என்னை அப்சர்வ் பண்ணிவிட்டு நீ டைரக்டராக இருந்துக்கோ, டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, நான் உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்துக்கிறேன்ட்டான். உன்னுடைய கம்யூனிகேஷன் அழகாக இருக்குது, உன்னுடைய இதெல்லாம் பேட்டர்னில் அழகாக இருக்குது, நீ பண்ணுன்ட்டான். சரி 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 சரி. 2 நாள் நல்லா பழகணுன்னே அப்புறம் கேட்டேன், ஸ்டீவ் உங்களோட பேசலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவங்களோட பேசலாமா. நான் பேசினேன். உனக்கு கை கொடுக்கும்போது ஐலேண்டுனார் ஆண்டவர், நீ ஒரு அனாதை, உன் தாய் தப்பன் கிடையாது, கண்ணிலேருந்து கண்ணீர் ஆரம்பிச்சிருச்சு. பைபிளில் உன்னுடைய 2 பொண்ணு ஃபோட்டோ வச்சுருக்கிற, ரொம்ப நேசிக்கிற, உனக்குள்ள ஒரு பாரம் இருக்குது, அதை உன்னை பாரம் உன்னால் அதை எடுக்கவே முடியல. அந்த பாரத்தை நீ எவ்வளவு அனாதை பிள்ளைகளை நீ படிக்க வைக்க முடியுமா, நீ படிக்க வை அப்படின்னு. எஸ்ஸுன்னா அப்படியே முழங்கால் போட்டு 2 கை வந்து ஜீசஸ் ஜீசஸ் கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே எல்லாம் அவங்க டீம் மெம்பர்ஸ் ஓடியான்ட்டாங்க. வாட் ஹேப்பன் நாட் ஹேப்பன் ஸ்டீவ் வாட் ஹேப்பன்னா இஸ் அ ப்ராஃபட். பட் ஆனால் இந்த இப்படி ஒரு ஆப்ரேட் ஆகுது. ஆனால் 2 ஸ்டூடெண்ட்லேருந்து இப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? மினிஸ்ட்ரியும் பண்ணுறீங்க, அப்படியா மீடியா ஒர்க்கும் பண்ணுறீங்க, இதுவும் பண்ணிட்டு இருந்தேன். சினிமா டோட்டலாக பண்ணிட்டீங்களா? சினிமா வந்து
சினிமா சுத்தம் அந்த எண்ணமே வரல. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்குள்ளே அந்த எண்ணமே கமர்ஷியல் எங்கேயுமே போல. பாக்கியராஜ் சாரையும் பிசி ஸ்ரீராம் சார் மாத்திரம் பார்ப்பேன். அவங்க கூட மட்டும் ஒரு அவங்கள டைம் மட்டும் போவேன். அவங்க ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அப்படியா? ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். பிசி அவங்க ஸ்ரீராம் எப்படி சார் ஏற்றுப்பாங்களா? எப்படி இருந்துச்சு அது? 2 பேரும் வேற வேற மாதிரி பேசுவாங்க. சரி சரி. இல்ல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குன்னு பாக்கியராஜ் சார். இல்ல இயேசுதான் ஆண்டவர். அது உனக்கியா அப்படின்னு. இல்ல இயேசுதான் ஆண்டவர். ஏன்னா நல்லா பழகினதுனால, சின்னதுலயே நான் பழகினதுனால சரி சரி சரி. உரிமையா பேசுறது. ஆமா, பிசி ஸ்ரீராம் சார் ரொம்ப அப்படி கிடையாது. அது நான் செய்யும் தொழில் தான் தெய்வம்னு. இல்ல இயேசுதான் ஆண்டவர்னு அடிச்சு பேசுவேன். அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு போய் இப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் வேற ஆட்கள். அது உங்களை ஆண்டவர் பயன்படுத்திருக்காரு பழகுனது. அதான் எனக்கு ஓகே ஓகே. அந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால எனக்கு வந்து அவங்களுக்கு என்ன இயேசு பற்றி சொல்லணும்னு எனக்கு எனக்கு அவங்கள ரொம்ப அவரே நேசிச்சேன். சொன்னார், பிசி ஸ்ரீராம் சாரே சொன்னார், நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவோம் உட்காந்து. அவர் ஆண்டவரை பற்றி சொல்லுவாருங்க. போவேன், உட்காந்து காத்திருந்து ஆண்டவரை பற்றி பேசிட்டு வருவேன். ஓகே ஓகே ஓகே. 2 பேருமே அப்படிதான். ஆனா 2 பேரும் எனக்கு அதை கேட்டாங்க. உட்காந்து என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் உட்காந்து அவங்க உங்களுடைய ஒரு பர்சனல் ரூம்ல போய் உட்காந்து பேச முடிஞ்சது என்னால். இன்னைக்கும் அப்படிதான். சூப்பர். ஸோ அப்படியே இருந்தீங்கல்ல. இப்போ ஒரு இதில் மீடியாவில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வருமானமும் இருந்திருக்கும். நிறைய இதில் வருமானம், ஊழியமும் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? வெளி மீட்டிங்லாம் போயிட்டு இருந்தீங்களா? ஒருத்தர் கூடுவார், அவர் இவருக்கு இந்த பாஸ்ட் அந்த பாஸ்ட் சொல்லுவார், அந்த பாஸ்ட் சொல்லுவார். அது இல்லாமல் கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. ஓகே ஓகே ஓகே. கவுன்சிலிங்க்கு நிறைய பண்ணீங்க. பிரிந்த குடும்பங்கள்லாம், கோர்ட்டில் போய் பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் நான் போய் உட்காந்து பல மணி நேரம் கவுன்சில் பண்ணி சேர்ந்துருவாங்க. லைஃப்னா என்ன, ஆண்டவர் யாரு, உங்களை எதுக்கு படைச்சிருக்காரு, சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து. உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் இருந்துச்சா நீங்கள் இவ்வளோ மாறிட்டீங்கிறது? அவளுடைய ஜபம் தான் அது. அவளுடைய 16 வருஷம் ஜபம் தான். நான் 23 வயசு கல்யாணம் ஆச்சு, ரசிக்கப்பட்ட 39 வயசு. அந்த 16 வருஷம் ஜபம் பண்ணதுனால தான் நான் மாறினேன். ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்க ஆரம்பித்தேன் வீட்டில். அதாவது 2010 வரைக்கும் இல்லை அந்த மாதிரி போயிருக்கீங்க? 2010 வரைக்கும் மீடியா ப்ளஸ் இது போயிட்டு இருந்தீங்க. 2010 தான் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறீங்களா? 2011 ஆரம்பிக்கிறீங்க. ஓகே ஓகே. பைபிள் ஸ்டடினா என்ன மாதிரி, எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க? ஆக்சுவலாக வந்து எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு செப்டம்பர் மாதம் இருக்கும், சரி பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போகிறேன் ஒன்றை வச்சு அப்படின்னாரு. கண்டினியூஸாக சொல்லிட்டே இருப்பார். ஆண்டவர் சொன்னார்னா அதை தினமும் சொல்லுவார், பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நம்ம ரெடியாக இருக்குன்னு அர்த்தம், மைண்ட் ரெடி பண்ணுவார். ஒரு 3-4 மாதம் அப்புறம் ஒரு மீட்டிங்கில் போய் நான் இன்னொரு மீட்டிங்கில் பேசிட்டு இறங்குறேன். அங்கேருந்து ஒரு 2-3 பேர் வந்து, நீங்கள் எங்கெல்லாம் மீட்டிங் நடத்துறீங்க, இந்த மாதிரி மீட்டிங் நீங்கள் நடத்துறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை நான் நடத்தலை அப்படின்னு. நல்லா டீச் பண்ணுறீங்க, நல்லா கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னாங்க. சரி. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து நல்லா சொல்லித்தரீங்க, நீங்கள் வந்து வீட்டில் வச்சு நடத்துங்க, நாங்கள் வரோம்னாங்க. சரி 2 பேருக்கு தொடர்ந்து அவங்க இன்னும் 2 பேர் வந்துட்டாங்க. இன்னொரு மீட்டிங் நான் போகும்போது அங்கேருந்து 2 பேர் வந்துட்டாங்க. 4 ஆச்சு. அப்புறம் 25 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி மண்டே ஈவினிங் 2 hours ஃபுல்லாக பைபிள் ஸ்டடி எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு என்ன பண்ணேன், நான் இந்த வரங்களை எடுக்கலாமே, பரிசுத்தாவின் வரங்களை அப்படி ஒரு டாப்பிக்காக. சரி, விசுவாசத்தை பற்றி எடுக்கிறோம், ஜபத்தை பற்றி எடுக்கிறோம், ஞானத்தை பற்றி எடுக்கிறோம், இந்த பரிசுத்தாவின் வரங்களை எடுக்கலாம்னு எடுக்க ஆரம்பித்தேன். எடுக்க ஆரம்பித்தா அடுத்த வாரமே 50 பேர் வந்துட்டாங்க. ரூமில் வீட்டில் உட்கார வைக்க முடியாது, அப்பார்ட்மெண்ட்டு. சரி ஏதாவது ஈவினிங் ஸ்கூலில் எதுலாவது போய் பக்கத்தில், ஈவினிங்கில் ஸ்கூல் பகலில் தான் இருக்கும், ஈவினிங்கில் ஃப்ரீயாகவும் கேட்கலான்ட்டு போனால் போகிற வழியில் இந்த ஸ்கூல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா எதுக்கு என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வரங்கள் எடுக்கலாம், நாங்கள் வரலாமான்னாங்க. கடை பலசரக்கு வச்சுருக்க பழம் விற்கிறவங்கெல்லாம். அப்போ மோகன் ஷீலாசஸ் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஊழியக்காரங்கள்லாம் விசுவாசியாக இருந்தால் தானே நான் ஊழியக்காரன் வந்தோம், நான் வானத்தில் நம்ம இறங்கி வந்தோம், எல்லாருக்கும் எடுங்க பிரதர்னாரு. அப்படி சரி வரவங்கெல்லாம் கணக்கு 130 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்போ நம்ம ஸ்கூலில் வச்செல்லாம் சரி நடத்த முடியாது. அப்போ அவங்களே ஒரு 10 பேரை வச்சு டிஸ்கஸ் பண்ணோம், என்ன பண்ணலான்ட்டு. ஒரு ஹால் எடுத்துருவோம், 130 பேர் ஒரு ஹால் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வச்சு எடுக்கலாம் 3 நாளைக்கு. அந்த மாதிரி நம்மளே அந்த ஹாலுக்கு எவ்வளோ உண்டோ வாடகை, அப்புறம் சாப்பாட்டு மத்தியானம், காலையிலையும் ஈவினிங்கும் டீ, அப்புறம் வாட்டர் பாட்டில், எல்லாருக்கும் பேப்பர் நோட்டுன்னு கொடுத்துடலாம், எல்லாருக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுத்துடலாம், எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. சரி சரி. அப்புறம் பேக் ட்ராப் எப்படி போடலாம் அப்படிலாம் பண்ணுறாங்க. சரி, ஆனால் பார்த்தேன் சவுண்டு ரொம்ப முக்கியம். அவங்க வந்து இந்த கார் ஸ்பீக்கர் மாதிரி வச்சுருப்பாங்க ரூஃபில், அது புஃபுன்னும்.
நீ உட்காந்து கேட்க முடியாது. சவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு சாங் பார்க்குறீங்க டிவிலனாலும் கரன்னா கேட்க முடியுமா நீங்கள்? அப்போ சரிட்டு பிக்சர் ப்ரொடக்ஷன்ஸில் போய் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஐஷோக் ஜோக் பண்ணுற போதெல்லாம் ஜஸ்டனுக்கு பண்ணும்போதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம். ஆல்ஃப்ரெட் சார் நல்ல ஸ்பீக்கர் வைக்கலான்னு போனால் நான் எல்லாம் கொண்டு போயிருந்தேன். எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த ஹாலு டைமென்ஷன்லாம். சரி. அவர் பார்த்துட்டு வேலை பார்க்குறவங்க கூப்பிட்டு இத்தனை ஸ்பீக்கர் போட்டுக்கோ, இத்தனை மானிட்டர் ஸ்பீட் போக்கோ, இத்தனை ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்டில் வை, பேக்கில் வை, இந்த மைக்கு கொடு, இந்த மிக்சர் கொண்டு போன்றாரு. அது பார்த்தா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கிட்ட அப்படி கணக்கு வருது. சரி. நான் பிரதர் எனக்கு அந்த அளவுக்குலாம் முடியாது பிரதனே. நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ வாஸ் வெயிட்டிங். நான் பார்த்தே உங்களை ஒர்க் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினச்சேன். இது என்னுடைய ப்ரோக்ராம், இது ஃப்ரீன்ட்டார், இது ஆஃபரிங்ட்டார். அதுக்கப்புறம் கேமராக்காக போகும்போது நான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் எடுக்கும்போது எனக்கு கேமரா கேட்டக்கராக சுந்தரேசன் வருவார். சரி. அவர் வந்து கேமரா வாங்கி மல்டி கேமரா செட்டப் ஓனர் ஆகிட்டார். ஸோ சுந்தரேசன்ட்ட போய் இந்த மாதிரி இதை கேமராவில் எடுத்தாலும் நல்லாயிருக்கும்னா அவர் சார் 4 கேமரா போட்டுருவோம், ஹை டெஃபினிஷன் போட்டுருவோம், 4 கேமரா எல்லாம் பண்ணுறாரு. அவர் ஒரு 2 lakhs கிட்ட ரெண்ட்டுக்கு பண்ணுறாரு. சுந்தரேசன் எனக்கு அவ்வளோலாம் முடியாதுன்னா சார் இது என்னுடைய காணிக்கை சார், இது அப்போ இது தேவ சித்தம் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வருது இல்லை, எல்லாமே ஒரு எனக்கு ஆண்டவர் அப்படி. அப்போ நான் 2013 அது 3 நாள் பண்ணோம். சரி. காலை 8:30 ஆரம்பித்தா நைட் 8:30 தான் முடியும். பிரேக்கில் கூட போய் சீக்கிரம் வந்துடுவாங்க. அப்போ அந்த கிஃப்ட்டை பற்றி சொல்லிவிட்டு அந்த கிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணி காமிப்பேன். ஓ அப்படியா? ஆமாம். எப்படி நான் பற்பல பாஷைகளை பேசுகிறேன்னு எப்படி எனக்கு வருது, இன்னொருத்தர் பாஷை பேசும்போது எப்படி நான் அதை விளக்கி சொல்கிறேன், ஒரு சொப்பனத்துக்கு எப்படி விளக்கம் சொல்கிறேன், எப்படி ஒரு தரிசனத்துக்கு விளக்கம் எனக்கு எப்படி ஆண்டவர் தராரு, அறிவு உணர்த்து ஒருத்தர் நிப்பாட்டி எப்படி சொல்ல முடியும் அவன் யாருன்றத, அவன் பாஸ்ட் என்ன ப்ரெசன்ட் என்ன ஃபியூச்சர் எப்படி பேசுகிறான்றதை டெமான்ஸ்ட்ரேஷனோட பண்ணி 2013 அதை எடுத்து எடிட் பண்ணி வச்சேன். ஆனால் ஆண்டவர் இருந்து எனக்கு அதை அப்லோட் பண்ணுன்னு கூட சொல்லலை, எடுத்து வைன்னு எடுத்து வச்சுட்டேன். சரி சரி. 2017 தான் அதை என்னை அப்லோட் பண்ண சொன்னார். ஸோ நீங்கள் இது பண்ணுறதுன்னா டெமோ மாதிரி பண்ணி இது மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே. ஒருத்தராக பார்த்த உடனே கேரக்டர் தெரியும். இப்போ உங்களுடைய இது பார்த்த உடனே அறிவை உணர்த்து வசனம் எப்படி ஆப்ரேட் ஆகும்னா எதையுமே உங்களுக்கு திரும்ப திரும்ப 2-3 தடவை கேட்டு தெளிவானா தான் திருப்தி ஆவீங்க. உங்கள் நேச்சுரல். ஓகே. சரியாக சொல்லுங்க, சரி, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்கன்னு கேட்டு கரெக்டாக வாங்கினா தான் உங்களுக்கு இது. இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது வந்து கருப்பு கலர் கோட்டு அப்படின்னா, ஆனால் இது 100% பிளாக்கு, இதில் 80% பிளாக் இருக்குது, சார்கோல் பிளாக்னு இருக்குன்னா இது எப்படி சொல்கிறீங்க? அப்போ சார்கோல் பிளாக்னா என்ன? 80% பிளாக்ன்றீங்க, 90% பிளாக்ன்றீங்க, இப்போ இது 100% பிளாக்லாம் அது எப்படி வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தரோவாக கேட்க மாட்டேங்க. உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே உங்கள் ஒய்ஃப் தான், உங்கள் பேக் போனே உங்கள் ஒய்ஃப் தான். நீங்கள் இவ்வளோ யோசித்து எடுக்கிறத அவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அந்த டிசிஷன் எடுப்பாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதுதான். ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக யோசிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, ரிஸ்க் எடுத்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. இப்போ அவர் இருக்கார் கேமராமேனு, இவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சாஃப்ட், இன்னசென்ட்னா அவ்வளோ இன்னசென்ட், ஒரு குழந்த மாதிரி. இவர் இருக்கிறதுனால தைரியமாக இருக்காங்க. வயசு சின்னது தான், ஆனாலும் அந்த வயசுக்குள்ள ஒரு தைரியம் வேணும்ல, அது கூட கிடையாது அவங்களுக்கு. இவர் இல்லைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இவர் எப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேன், எல்லா சொல்கிறதையும் கேட்டுட்டு அவர் ஒரு யோசனை பண்ணுவார், ஆனால் அது சொல்ல மாட்டார். நீங்கள் கேட்டால் சொல்லுவார், அதுவும் தயங்கி தான் சொல்லுவார். அதான் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கான இயல்பு. அது பார்த்த உடனே பார்த்த உடனே அந்த ஒரு கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். கூட யார் உட்காந்துருந்தாலும் எனக்கு உடனே அவங்கள பற்றி சொல்லணும்னு வரும். அவங்கள பற்றி எனக்கு அந்த வாசல் அவரே திறப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் வந்துகிட்டே இருந்துருக்கு. நிறைய அப்படி நீங்கள் செய்யும்போது, ஏன்னா தியரியாக பேசுகிறீங்க, ப்ராக்டிக்கலாகவும் பண்ணி காட்டுறீங்கன்னொன்னே நிறைய க்ரௌடும் உங்களுக்கு நிறைய இதாக இருப்பாங்கல்ல. அதில் ஒரு பாஸ்டர் வந்தாங்க. சரி. அடையார் ஏஜி சாமுவேல் ராஜ் பாஸ்டர்ன்ற அவரை வந்து சும்மா கூப்பிடலாம், இப்படி நடக்குதுன்னு சொன்னால் அவர் முதல்ல வந்து உட்காந்துருந்தார். ஒரு 2 செஷன் உட்காந்துருந்தார், போயிட்டு 4 பாஸ்டர் கூப்பிட்டு வந்துட்டார். அடுத்த 2 செஷன் முடிஞ்சிச்சு. அன்றைக்கி முடிஞ்ச உடனே பாஸ்டர்ஸ்க்குன்னு இதை எடுங்க அப்படின்னாரு.
ஓ அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க. சரி. இதே மாதிரி நாங்கள் ஒரு 300 பாஸ்டர்ஸ் வரோம், இதே மாதிரி இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் 3 நாளைக்கு இதே மாதிரி எடுங்கன்னு அரேஞ்ச் பண்ணாங்க. எங்கெங்க இருந்தோ தமிழ்நாடு முழுக்க காட்டாத்துறையிலேருந்து மதுரையிலேருந்து எங்கெங்க இருந்தோ ஒரு 300 பாஸ்டர் வந்துட்டாங்க. சரி. அப்போ அவங்க முன்னாடி இதே மாதிரி டீச் பண்ணேன். அந்த பாஸ்டர்ஸ் அவங்கவுங்க சர்ச்சில் 3 நாள்னு நடத்த ஆரம்பிச்சாங்க. மதுரையில், அப்புறம் திருநெல்வேலியில், காட்டாத்துறையில், தூத்தூரில், இங்கே சென்னையிலே ஒரு 4-5 இடத்துல, மதுரையில் ஒரு 5 இடத்துல ஸோ எடுத்துருக்கோம். அப்போ இதில் ஃபுல்லாக பிஸி ஆகிட்டீங்க. ஆமாம். இந்த மீட்டிங் நடத்துறது. ஆமாம். ஸோ இந்த பஹ்ரைனில் போய் எடுத்தேன். ஓ அப்படி 2016 போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அஜ்மானில் போய் எடுத்தேன். ஸோ வெளிநாடுகளுக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டினியூவாக இல்லை, இப்போ 2026 வரைக்கும் இந்த மாதிரி தான். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். சூப்பர். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே ஒரு டாப்பிக்காக பேசணும். ஏன்னா ஒவ்வொன்றுமே நீங்கள் ஒவ்வொரு புக்காக போட்டிருக்கீங்க தலைப்பு, அதை பற்றி நம்ம பேசணும். பட் இன்பிட்வீன் இந்த வருஷம் இல்லை 13லேருந்து அப்படியே ஃபுல்லாக அப்படி இருக்கிறீங்க. ஆமாம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபுல் டைம்? ஏன்னா வேறு மீடியா பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? வந்து ஆண்டவர் என் தேவைகளெல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். சரி சரி சரி. காணிக்கையிலே எனக்கு தேவைகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் எனக்கு சொந்த வீடு இல்லாமல் இருந்தேன். சரி சரி. எனக்கு சொந்த வீடு இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எங்கள் அப்பா இறக்கும்போது ஓகே மதுரையில் எனக்கு அப்பாவுக்கு சொந்தமாக இடம்லாம் இருந்துச்சு. அப்பா அவர் எனக்குன்னு எழுதி வச்சது எனக்கு கிடச்சிது. அதில் தான் அந்த வீட்டை வாங்கினது. அதுவும் கூட கர்த்தர் கிருபைன்னு தான் சொல்லுவேன் நான். அப்பா உலக தகப்பனாக இருந்தாலும் பரம தகப்பன் அவர் மூலமாக எனக்கு கிடைக்க செஞ்சேன். இந்த வருஷம் ட்ராவலில் இந்த ஊழியம் அப்போ நீங்கள் அப்படி மீடியா எல்லாம் கேட்டிருப்பாங்க, கிறிஸ்தவ ஆட்கள்லாம் கேட்டிருப்பாங்க. அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக இதிலே பிஸி ஆகிட்டீங்களே. இடையில வந்து பாஸ்டர் மோகன் அங்கே அந்த சர்ச்சு பாஸ்டர் அவர் வந்து இடையில என்ன கேட்டார்னா, இங்கிலீஷ் சர்வீஸ் ஹால் மேலே கட்டினாங்க. கீழே தமிழ் சர்வீஸ் நடந்துட்டுச்சு எங்களுக்கு. மேலே ஒரு 4th ஃப்ளோர் கட்டிட்டு இந்த பேக்ரவுண்டெல்லாம் நீங்கள் எனக்கு செட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். சரி சரி சரி. அப்போ நான் ஆர்ட் டைரக்டர் கொண்டு வந்து அதை அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் செட் பண்ணி லைட்டிங்லாம் நான் பண்ணி கொடுத்தேன். அதை பாஸ்டர் சார்ல்ஸ் சாரோன்னு பார்த்துட்டு எங்களுக்கு இதே மாதிரி பண்ணுங்க. அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி லைட்டு கிட்டலாம் பிடிக்காது. அவர் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க உட்காந்து மீட்டிங் உட்காந்து ஒரு என்ன ஒரு அழகாக இருக்கியா, ரம்யமாக இருக்கு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. எனக்கு அது மாதிரி எனக்கு பண்ணி கொடுயானாரு. அப்புறம் அந்த மாதிரி அவருக்கு பண்ணி கொடுத்தேன். ஸோ யாராவது கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்படி பண்ணேன். அது ஒரு ரேஞ்சு தான், ஒரு அளவு தான் பண்ணேன். அது ரொம்ப போகல அதுக்குள்ள. எனக்கு வந்து எப்படின்னா என்னைய கேமராமேனாக பார்க்கக்கூடாது, என்னை ஒரு மேன் ஆஃப் காடாக பார்க்கணுன்ற ஏக்கனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்து நான் பவுலாகணும், பவுலை மாதிரி பிரசங்கம் பண்ணணும், எழுதணும், ஊழியர்கள். அது உங்களுக்கு ஒரு சவாலாகவே இருந்திருக்கும்ல. இப்போ நிறைய ஊழியக்காரங்களோட நீங்கள் டைப்பில் இருக்கிறீங்க. ஆனால் உங்களை ஃபுல்லாக இந்த மீடியா லைனில் பார்த்துருப்பாங்க. ஊழியத்தில் எந்த அளவுக்கு ஆண்டவங்களை பயன்படுத்துகிறாருன்னு அது வாய்ப்புகள்லாம் அவங்க சைடு கொடுத்து வந்துச்சா? அந்த மாதிரி அவங்க மீட்டிங்லலாம் 2 பேரை சொல்ல முடியும். சரி. ஃபாதர். ஓகே ஓகே. ஃபாதர் வந்து நான் என்னைக்கு இந்த மாதிரி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி வந்தோனோ அதுலேருந்து எனக்கு வந்து அவர் கேமரா பற்றி பேசவே மாட்டார் இன்னைக்கு வரைக்கும். ஓ அப்படியா? இப்போ கூட இந்த பாட்டு இருக்கேடா எப்படின்னு கேட்க மாட்டேன். நான் கூட இந்த பாட்டு இருந்துச்சு, நான் அந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் அறுசுவை உணவு, இது நல்லா இருக்கா, டே விட்றா அதெல்லாம் விட்றா அப்படின்றாரு. கேமரா பற்றி பேசவே மாட்டார். அது மாதிரி மோகன் சில்லா சுந்தரே என்னை கேமரா பற்றியே பேச மாட்டேன். ஏன்னா அவங்களாம் ரசிக்க போகிறதுக்கு முன்னாடியே பழக்கமானவங்க. ஆனால் கேமரா பற்றி பேசவே மாட்டாங்க. எப்படி ஊழியம் போகுது இப்போ ஊழியக்காரனா அந்த இதில் மட்டும் என்னை அறிமுகப்படுத்தினார். ரத்தனம் பாலத்தில் திருநெல்வேலியில் ஃபாதர் வந்து இவன் ஒரு தீர்க்கதரிசி, இவன் கோட் சூட்டு போட மாட்டான், டை கட்ட மாட்டான். இங்கே துதியின் கோட்டையிலையா அங்கே அறிமுகப்படுத்தினா இவன் அப்படி தாதாமல் நினச்சிடாதீங்க, யாராவது எந்திரிச்சு நில்லுங்க பாடினாரு. எந்திரிச்சோடனே சொல்லுப்பா தீர்க்க தரிசனம்னாரு. அப்படா கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணி காமிச்சேன். ஸோ பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து அப்படி உங்களை ரெக்கமெண்ட் பண்ணால் மற்றவங்களாம் ஓரளவுக்கு நீங்கள் அந்த மீடியா அந்த இருந்துச்சா அந்த சாயல்ன்றது? இல்லாமல் எனக்குள்ள ஏக்கம் இருந்துச்சு. நிறைய பேர் கூடுவாங்க, உடனே ஆசையாக சரி பிரசங்கம் பண்ண தான் கூப்பிட்றாங்கன்னா என்ன லைட்டு வாங்கலான்னு வாங்க, என்ன கேமரா வாங்கலான்னு வாங்க. எனக்கு அது அந்த பழைய இது இருந்தாலும் அந்த ரோல்லே பார்க்குறாங்க. எனக்கு என்னென்னா இப்போ எனக்கு நான் ஒரு படம் பண்ணணும், நான் ஒரு பக்கம் ஊழியக்காரில் உருவாக்கணும். நிறைய தீமோத்தீக்குள்ள தீர்த்துக்குள்ள எப்பாப்புறாத்துக்களை ஆக்கிலால் பிரிசிலால் லூக்காக்களை உருவாக்கணும். இன்னொரு பக்கம் மீடியாவை ட்ரெயின் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஓகே ஓகே ஓகே. மீடியாவை ட்ரெயின் பண்ணணும். நான் வந்து பைபிள் பேஸ்டாக ஒரு பெரிய படம் பண்ணணும், நிறைய பண்ண போகிறேன். என்னோட தரிசனம் அது. அதுக்கு பாக்யராஜ் சார், பிசிசி அவங்களெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஃபாரின் மாதிரி இடங்கள்ல இந்த சூசன் மாதிரி வெப் சீரியஸ்லாம் வருது. இங்கே ஹவுஸ் ஆஃப் டேவிட்னு ஒன்று, ஹவுஸ் ஆஃப் டேவிட் படம் மூவி, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த தாவீதும் கோலியாத்தும் சந்திக்கிறது வந்து அது விஷுவலாக யோசித்து பாருங்க. 9.25 அடி கோலியாத்து,
இவன் 4 அடி தான் இருப்பான் தாவீது, இவன் 15 வயசு பையன். சரி சரி சரி. சவுலே சொல்கிறாரு உனக்கெல்லாம் முடியாதுறான்றான். ம். உனக்கு முடியாது. இவன் சொல்கிறான் நான் சிங்கத்தை பீறி போட்டேன், நான் கரடியெல்லாம் பீறி போட்டேன்றான். ம். சரி கவசத்தெல்லாம் கொடுத்து பார்க்குறாரு, அதெல்லாம் அவனுக்கு அபியாசப்படலை. அவன் பட்டயத்தை தூக்கி நடக்கக்கூட முடியல. ம். இதுவன் போகிறான் வெறும் ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஒரு 5 கூழாங்களோட எடுத்து போகிறான். அந்த சீனை யோசித்து பாருங்க. அந்த பக்கம் பெலிஸ்தீன ராணுவம், அந்த பக்கம் இஸ்ரேல் ராணுவம். அவன் போய் அடிக்கிறான்னா அது அது பார்த்தா இதை விஷுவலாக பண்ண எப்படி பண்ணலாம்? ஆமாம், அது பார்க்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசை? ஆமாம், கண்டிப்பாக கிறிஸ்டின் கண்டிப்பாக. எனக்கு இவ்வளவு கற்றுக் கொடுத்த ஆண்டவருக்கு இவ்வளவு அவருக்காக தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக இதை பண்ணுவேன். பெரிய லெவலில் ஆண்டவருக்காக பண்ணணும், உச்சிதமானதை செய்யணும். ஸோ இத்தனை வருஷம் உங்களுடைய அனுபவங்களில் அப்படியே ஊழியத்திலே இருக்கிறீங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக ஒரு மினிஸ்ட்ரி இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுடைய அனுபவத்தை வச்சு நீங்கள் இப்போ எப்படி? தீர்க்கதரிசிகள் அவசியம், தீர்க்க தரிசனங்கள் அவசியம். ஓகே. ஏன் குறி கேட்க போகிறாங்க, ஏன் ஜோசியம் பண்ண போகிறான்? என் வாழ்க்கையில் அடுத்து இது நடக்குமா? என் பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா? என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்குமா? என் குடிகார கணவர் இந்த குடிப்பழக்கத்தை விடுவாரா? இது சூனியம்ன்றாங்க, தகடு வச்சுட்டான்றாங்க, இது 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 தகக்கப்படுமா அப்படின்ட்டுக்காக தான் போகிறாங்க. ஓகே. அதே தான் நம்ம மக்களுக்கு இருக்குது. ஸோ கர்த்தர் வந்து நான் எப்படி சொல்லாமல் உங்களுக்கு எல்லா கிஃப்ட்டையுமே கொடுத்து, நான் வரங்களுக்காக, எனக்கு வரங்கள் பற்றி தெரியாது. சரி, 9 வரங்கள் இருக்குன்னு தெரியாது. அது நான் உபவாசம் இருக்கலை. உபவாசம் இருந்து நான் அப்புறம் உபவாசம் எனக்கு தாருமையெல்லாம் கேட்கல. எதுவுமே செய்யாமல் எனக்கு வரங்களை கொடுத்துருக்காரு. ஓ கிருபை. ஓகே. பேசலன்னு வைங்க நடக்குமா? தீர்க்கதரிசி யார்? இயேசு தான். இயேசு பேசலை நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நானும் அவங்க கையில் வச்சு சுகம் கிடைக்குமா? இயேசு தான் சுகப்படுத்தணும். நான் ஒரு அற்புதம் செய்ய முடியாது. இயேசுவே இது முன்மாதிரி. எல்லாத்தையும் மினிஸ்ட்ரி நிறைய ஹீலிங்கும் நடந்திருக்கு. ஆமாம், மிராக்கிள்ஸும் நிறைய. பொதுவாக சுவிசேஷராக இருக்கும்போது நிறைய இடத்துல ஓப்பனிங்ஸ் வாரம் இருக்காது, சில நேரம் பிஸியாக இருப்பாங்க. உங்களுக்குலாம் எப்படி அப்படிலாம் இருந்ததா? சுவிசேஷம் கூட்டமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சும்மா போய் ஒரு காஸ்பல் சொல்லிட்டு போகிறதில்ல. அவனை உருவாக்கணும், அவனை ஃபாலோ பண்ணி அவனை ஒரு ஊழியக்கார அளவுக்கு உருவாக்கணும். நான் இப்போ கர்த்தர் சத்தத்தை கேட்குறேன், எனக்கு இதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இவனுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி பைபிளை படிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டு சத்தத்தை கேட்கணும், அவனை உருவாக்கணும். என்ன மாதிரி அவனை உருவாக்கணும். ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் நீங்கள் அதை ஒரு தனித்தனி டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். பட் இத்தனை சோழியங்களில் ஃபினான்ஷியலி உங்களுக்கு பிரச்சனைலாம் இருந்திருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு? ஃபெய்த் லைஃப் ஆரம்பத்தில் எனக்கு புரியலை. சரி, என்னடா நம்ம அவ்வளோ தண்ணி மாதிரி செலவழிச்சோம், ரசிக்கப்பட்ட பிறகு ஒண்ணுமே இல்லாம ஆகிட்டாரு அப்படியே ஃபீல் பண்ணி. ஆமா, அது என்னால மறக்கவே முடியாது. அப்ப வருமானமே இல்லை, கஷ்டமா இருக்குது, இப்படி ஆகிட்டாருன்றது. பைபிள் படிப்பேன், பேசுவாரு, எல்லாம் எழுதுவேன். ஆனா எனக்கு தேவைகளை கேட்கறதுக்கு எனக்கு எப்படி என் தேவை அவருக்கே தெரியுமே, மறக்க மாட்டேங்கிறாருன்னு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1000 ரூபா காணிக்க கூட சொல்கிறார். 1000 ரூபா தான் இருக்குது, இது கொடு அப்படின்றாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் கொடுக்குறேன் அந்த 1000 ரூபாயை. சரி. நான் தூர்தர்ஷனை விட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு, 2-3 வருஷம் ஆயிடுச்சு. 2000 ரிசைன் பண்ணி 3 வருஷம் 2003 சொல்கிறேன். நான் தூர்தர்ஷனில் இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். நான் திருவனந்தபுரத்தில் இருந்தேன் கடைசியாக, அங்கே தான் ரிசைன் பண்ணேன். பெஸ்ட்டு கேமராமேன் அவார்டு ஆல் ஓவர் இந்தியா தூர்தர்ஷன் கேமராமேனில் பெஸ்ட்டு கேமராமேன் அவார்டுன்னு ஒரு சர்டிஃபிகேட்டும் 2000 ரூபாய்க்கு செக்கு வந்துச்சு. ஸோ நான் 1000 ரூபா கொடுத்தோன்னே 2000 ரூபா வந்துச்சு. கொடுக்கலாம் எஸ்வே யாருக்கு கொடுக்க, ஏன்னா அது 2000 கொடுத்தா 4000 வரும். யாருக்கு கொடுக்கலாம்னா ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை காமிச்சார், கொடுத்து வந்துட்டேன். சரி இப்போ 4000 வரும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் +2 படிச்சுட்டு இருந்தா பிரின்ஸிபல் ஃபோன் பண்ணுறாங்க, வைஸ் பிரின்ஸிபல் ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு 1200க்கு 1177 வாங்கியிருக்கா, 11 செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறா. எனக்கு சந்தோஷம்னா நான் விதைச்சது பணம் தான் வரும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் இப்படி கொடுத்தாரு. அப்போதான் நினச்சேன் விதைப்பும் மறுப்பும்ன்றது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். சோயிங் அண்ட் ரீப்பிங் இல்லாமல் ஆண்டு ஆஸ்வதிக்க மாட்டேன், ஷார்ட்கட் கிடையாது, அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சு. அது என் ஒய்ஃப் தான் காரணம். ஒய்ஃப் தான் எனக்கு கொடுக்கணுன்ற மைண்ட் செட்லாம் கிடையாது. என் ஒய்ஃப் கொடுங்கன்பா, நம்மகிட்ட 1000 ரூபா தான் இருக்கும், கொடுங்கன்பா, 2000 ரூபா கொடுங்க, ஆண்டவர் தருவாருன்னுவா. அப்படி அவனை பழக்கணும். அது ருசிச்சு பார்த்தா தான் தெரியும் கொடுக்கறத. ஸோ அப்படியே நீங்கள் அதில் உள்ள போனதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஃபெய்த் லைஃப். அது நான் கொஞ்சம் நாளைக்கு அப்போ கொஞ்சம் வருஷங்கள் தான் தெரிஞ்சிச்சு நம்மளை விசுவாசத்தில் நடத்துகிறாரு. விசுவாசம்னு ஒன்று நினைக்கிறாங்க,
ஒரு அடுத்த 2 வருஷத்துக்கு ஃபுல்லாக கொடுத்துருவார் போல இல்லை, அன்னன்னைக்கு தேவையை சந்திப்பேன். அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஓகே. நிறைய மீட்டிங்ஸ்லாம் போயிருப்பீங்க. அங்கே கொடுக்குற ஆஃபரிங்கு அதெல்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருந்ததா? பணத்தை பார்க்க மாட்டேன். சரி, எனக்கு ஆஃபரிங் வந்தாலும் அதை பிரிச்சே பார்க்க அது மாட்டேன். பெருசா- நேரா வந்து வெயிட்ட கொடுப்பேன். அவள் அந்த தசம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இன்னொரு பங்கு ஏழை ஜனங்களுக்குன்னு எடுத்து வைப்பான். ஓ சரி சரி. புவர் பீப்புள் கொடுக்கும். ஏன்னா எரேமியா 22:16 வந்து அதான் பைபிள் சென்டர்னுவேன். ஏழைகளுக்கு கொடுக்கறத என்னை பற்றி அறிகிற அறிவுன்றார். இத்தனை வருஷம் ட்ராவல் 2002லேருந்து கூட ஆண்டவரோட ட்ராவல் பண்ணுறீங்க. 13 ஃபுல்லாகவே வர்றீங்க கர்த்தருடைய இதில். பெரிய இதை பார்க்குறீங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா திரும்பி நம்ம சினிமாவுக்கே இப்போ நடுவில் போயிருந்துருக்கா? எனக்கு அதாவது இப்போ வந்து பாக்யராஜ் சார் வந்து என்னை வச்சு ஏதாவது பண்ணியான்ற, பிசி சிரம் நான் பண்ணுறேன்றாரு. கிறிஸ்டியன் மூவியாக எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஆண்டவருக்காக இவங்களை வச்சு பண்ணணுன்ற. எனக்கு அந்த அப்படிங்கிற ஃபாரின் கிராஃபிக்ஸ்லாம் கற்றுட்டு இருக்கிறதுனால எனக்கு எப்படி அதை பண்ணணும்னு தெரியும். எப்படி தூக்கிட்டு வரணும், தாவீது கதையை, எஸ்தர் கதையை எப்படி தூக்கிட்டு வரணும். ஓ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆமா. என்ன இருக்கு உள்ளாது அந்த தாகம் இருந்துட்டு தான் இருக்குது எனக்கு. பட் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆளுகள், இவங்கள வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பட்ஜெட்டுனாலும் ஆண்டவர் கொடுப்பார். சரி சரி. அந்த விசுவாசத்தோட இருக்கு. ஏன்னா எனக்கு இவ்வளவு கற்றுக் கொடுத்தவர் வேஸ்ட் பண்ண மாட்டார். 5 அப்போ 2 மீன் ஆசீர்வதிச்சவர், ஆயிரங்களுக்கு கொடுக்கும்படியா பழகி பெருக செஞ்சவர். அப்போ எனக்கு அதே மாதிரி தருவார். சூப்பர் சூப்பர். தருவார், கண்டிப்பாக எனக்கு ஸோ தருவார். இப்போ ஒய்ஃப்லாம் என்ன சொல்கிறாங்க உங்களை, உங்கள் ஊழியத்தெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க அவங்க உங்களை? ரொம்ப சந்தோஷப்படுவா. வந்து நான் ப்ராஃபஸி சொல்லும்போது என் மனைவி விட மகா ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவள் ஒரு ஃபார்மா கம்பெனியில் வேலை ஒர்க் பார்க்குறா. சரி சரி சரி. நல்ல இந்த ஊழியத்தில் அவள் தான் பியானோ வாசிக்கிறது, கீபோர்டு வாசிக்கிறது. சரி சரி. அவங்க ரெண்டும் நல்லா பாடுவாங்க. எனக்கு வந்து அவ்வளோ நல்லா பாட வராது. 2011 ஆண்டவர் வந்து என்னை பாடுனாரு, ஒரு சிடி போடுனாரு. நான் ஆண்டவர் என் குரல் நானே கேட்க மாட்டேன்ட்டு ஆண்டவரேன்ட்டு நான் மாட்டேன்னு ஆண்டவர் வந்து பாடுன்னு அப்படி ஒரு வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ப்ராஃபட் ஃபோன் பண்ணார். ஒரு சொப்பனம் பார்த்தேன், நீங்கள் ஒரு சிடி போட போகிறீங்க, எனக்கு என்ன பாடல் 10 பாட்டு ஆண்டவர் சொன்னால் அந்த 10 பாட்டை சொன்னார். அப்புறம் என் சாட்சி சின்னதாக சொல்கிறது அதெல்லாம் அப்படியே சொன்னேன். அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, எங்களுடைய பாடல்களை நீங்கள் பாடின காப்பார் உன்னை காப்பார், தொல்லை கஷ்டங்கள், ஆதார நீதானையா, சித்தம் போல் காக்கும் கரங்கள், சோர்ந்து போகாதே மனமே. டிஜே சங்கிள் பாடினது. அதுக்கப்புறம் யாரும் அதை பாடலை. அந்த பாட்டை பாடணுன்னாரு. அதிகமாக செலவு பண்ணி பண்ணினேன். சரி சரி. பண்ணி அதுக்கு இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது, அவ்வளவு செலவு பண்ணி பண்ணேன். சரி. இது எல்லாம் மியூசிஷியன்ஸ்லாம் கேட்டுட்டு இவ்வளவு செலவு பண்ணி ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னோடனே எல்லாம் கேட்கலாமான்னாங்க. எல்லா மியூசிஷியன் வந்தாங்க, கேட்டாங்க. கேட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த எல்லாமே நல்லா இருக்குது, இந்த குரல் மட்டும் நல்லா இல்லைன்ட்டாங்க. ரொம்ப அழுதேன். அப்படியா? ஆண்டவர்கிட்ட போய் அழுதேன். நான் தான் மாட்டேன்னு ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டீங்களே. அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினா நல்லா இருக்கும். சரி. ரொம்ப அழுதேன். ஒரு 2 நாள் கழிச்சு சவுண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபோன் பண்ணார். சரி. கொஞ்சம் ஸ்டுடியோ வரைக்கும் வந்துட்டு போங்கண்ணா. நான் பேமெண்ட்லாம் கொடுத்துட்டேனே எல்லாமே. இல்லை வந்துட்டு போங்கன்னாரு. நான் வந்ததுக்கு அடுத்த நாள் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு அந்த ஃபுல்லாக போட்டு காமிச்சிருக்காங்க அந்த 10 பாட்டையும். அவர் கேட்டுட்டு என்ன சொல்லியிருக்காரு, நான் நல்லா பாடுவேன், ஏன்னா நான் இதுக்குன்னே ட்ரெயின் அப் ஆனவன், ஆனால் இதில் இருக்க பக்தி வராது. ஓகே ஓகே. அவரே சொல்லியிருக்காரு. காப்பார் உன்னை காப்பார யூடியூப்ல போட்டேன். இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி ரீசெண்டாக தொல்லை கஷ்டங்களையும் சித்தம் போலையும் எடுத்து போட்டேன். நான் அங்கிள் டிஜே சங்கில் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எப்பயுமே மினிஸ்ட்ரி பண்ணும்போது யோசித்து பார்ப்பேன். ஓகே. அதே மாதிரி வந்து நிறைய உங்கள் பாக்கியராஜ் சார்ட்டையும் பி ஸ்ரீராம் சொல்லும்போது இந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தால் நிறைய பண்ணியிருப்பார், சினிமாவில் சாதிச்சிருப்பார். இப்படி வந்து போதகராக போயிட்டார் அப்படின்னு சொன்னதை கேள்விப்படுறோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா நம்ம ஒருவேளை அதில் நிறைய சாதிச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இந்த ஆண்டவர் அழைக்கப்பட்டு இப்போ சுவிசேஷனாக இருக்கிறது நீங்கள் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார் இல்லையா, இவங்களை வச்சு நான் பண்ணுவேன்றார்ல. ஓகே. என் கையில் காசு இல்லை, காசு வந்தால் நான் அதை பண்ணத்தானே பார்த்து நிறைய மெயினான இதிலலாம் நீங்கள் இருந்திருக்கீங்க. நான் கேட்குறது சாம்பி செல்லத்துறை பாஸ்டர் ஆகட்டும், சாட்விக்கு, ஐசக் ஜோ ஜெர்சன், நிறைய இடத்துல இருந்திருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் அது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒரு இதாக நீங்கள் இருந்தது எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்காரலாம் ஆண்டவர். பட் சினிமாவில் நீங்கள் சாதிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதாவது சாதிச்சுட்டு வந்து அப்படி, ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறவங்க கிறிஸ்தவத்தில் பார்க்குறோம்.
ஸோ அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு அந்த மாதிரிலாம்? ஒரு செகண்ட் கூட நான் சில சமயம் யோசித்து பார்ப்பேன். சரி சரி சரி. ஒரு நாள் நாங்கள் ஒரு ட்ரிப்ளிகன்ற ஒரு இடத்துல சரி, ஹோட்டலில் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பக்கத்து டேபிளுக்காரர் இப்படி திரும்பி திரும்பி பார்த்தே இருந்தார். பார்த்தேன், தூர்தர்ஷனில் என் கூட வேலை பார்த்தவர். சரி 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 சரி. திடீர்னு வந்தார். ஏன் சார் தூர்தர்ஷன் விட்டு போயிட்டீங்கன்னாரு. ஏன் அண்ணே? பார்த்தா நான் அன்னைக்கு இருந்தால் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பேன்னு எழுதியிருக்கிறாரு. 2.5 லட்சம் என்ன ஒரு கணக்கு ஒரு போட்டு இவ்வளோ வாங்கியிருப்பீங்களேன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு எல்லாமே ஏசு தராரியா. இன்றைக்கி என்ன எனக்கு வேணுமோ, இன்றைக்கி 40 ரூபா வேணுமோ 40 ரூபா கொடுப்பாரு, இன்றைக்கி 4000 வேணுமோ 4000 கொடுப்பார், 40,000 40,000, 4 லட்சம் 4 லட்சம் கொடுப்பார். ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? இப்போ என்னை வச்சு பண்ணணும்னு அவர் ஒரு தரிசனம் வச்சுருக்கிறார். அந்த தரிசனத்தை வச்சு தானே என்னை கொண்டாந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் வளர்ந்த என்னை வளர்த்துருக்கார் இல்லையா? கற்றுக் கொடுத்து எனக்கு பெரிய ஒரு 4 மாடல் பவுல் தான். ஓகே. பவுல் சொல்கிறார்ல, என்னை எந்த மனுஷனும் அழைக்கலை, எந்த மனுஷனும் அழைக்கல, இயேசுவே என்னை அழைச்சார். அந்த மாதிரி இயேசுவே தானே என்னை அழைச்சார். ஒரு கூட்டத்தில் யார் இந்த பால்ராஜ் கென்னடி உன்னை கத்தர் அழைக்கிறான்னு யாரும் கூப்பிடலை. வீட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தர் உங்களை ஆண்டவருக்கு அழைக்கிறாங்கன்னு சொல்லலை. இயேசுவே வந்து தானே என்னை கூப்பிட்டாரு. நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை ஊழியத்துக்கு என்னை தெரிந்து கொண்டேன். பெரிய கிருபை தானே. கண்டிப்பாக. அப்போ அவர் தெரிஞ்சு கொண்டா அவர் தரிசனத்தோடு தெரிஞ்சிருக்கிறாரு. அவர் பண்ணுவார். அதை நிறைய உங்கள்கிட்ட சாட்சிகளை இப்போ முடிக்கிற லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். உங்களுடைய புஸ்தகங்கள் அது ரொம்ப அருமையான புஸ்தகங்கள் நீங்கள் எழுதப்பட்டது. ஸோ வந்து பெரிய புஸ்தகங்கள் போனதில் நம்ம அறிமுகப்படுத்தணும். பரிசுத்த ஆவியின் வரங்கள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 500 பேஜ் கிட்ட எழுதியிருக்கிறீங்க. ஞானத்தை பற்றி எழுதியிருக்கிறீங்க. ஸோ இந்த புஸ்தகம்லாம் இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரேயர்லேருந்து எழுதுனதா? எல்லாமே வந்து எவ்வளோ வருஷங்கள் உட்காந்து எழுதி, சரி சரி, அது எடிட் பண்ணி, அது ஃபுல்லாக எல்லாமே நான் எல்லாம் டீட்டெயில்ஸாக இதில் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்கள் ஊழிய அழைப்பு குறித்து தெரிஞ்சுக்கிடலாம். ஊழிய அழைப்பு இருக்கா இல்லையா, ஓகே, பார்ட் டைம் மினிஸ்ட்ரியா, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா. ஸோ பொதுவாக வரங்களை பற்றி நிறைய பேர் எழுதுறதும் இருக்குது. பட் இது அதை விட ரொம்ப இதாக இருக்கு. டிஜிஎஸ் அங்கிள் ஒன்று சொல்லுவார், சரி, வரங்கள் உள்ளவன் தான் வரங்களை நல்லா கற்றுக் கொடுக்க முடியும்வார். ஓகே 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 ஓகே. அதனால் என்கிட்ட வரங்கள் இருக்கிறதுனால நான் அதை ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். சூப்பர் 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 சூப்பர். இந்த புக்ஸை வேணுங்கிறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணால் நம்ம இது பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ அடுத்த எபிசோடில் வரங்களை குறித்து ஞானத்தை குறித்தும் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேச நிறையா அது பேர் கொண்டு ரீச் ஆகும். ஸோ இப்போ உங்களுடைய சாட்சியுடைய எண்டு பார்க்குற வியூவர்ஸ், ஊழியக்காரங்க, ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் லைஃப்பில்? அவங்களுக்கு சொல்லக்கூடியது, யாருனாலும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமாம், என்னையை பயன்படுத்துகிறார்ல, எங்கேயோ கடந்து என்னை எடுத்தார் இல்லையா? ஆமாம். அதனால் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு தான் சொன்னார். உனக்கு ஊற்ற மாட்டேன்னு சொல்லலை. உன் வேலைக்காரி மேலே கூட என் ஆவியை நான் ஊற்றுவேன்ட்டார். யாருனாலும் பயன்படுத்துவார். அந்த வாஞ்சை இருந்தால் போதும், அந்த தாகம் இருந்தால் போதும். நீங்கள் ஊழியம் செய்ய தான் வரங்கள் செயல்படும். ஊழியமே செய்யாமல் இருந்துட்டு வரங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட கொடுத்து எதுக்கு? கண்டிப்பாக ஊழியம் செஞ்சால் தான் வரும். ஆனால் யாரனாலும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார், யாரனாலும். ஸோ அடுத்தடுத்த எபிசோட் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் சாட்சி சொல்லுங்கள். தேங்க்யூ பிரதர்.